மேஷராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்க போகிறது என்று பார்ப்போம். முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் நிறைந்த ஒரு மாதமாக இந்த ஜூலை மாதம் அமைய போகிறது. அதே நேரத்தில் அவசர முடிவுகளை தவிர்ப்பதும் நல்லது. உங்கள் ராசிநாதனான செவ்வாய் பகவான் 2ஆம் இடமான தனம் குடும்ப வாக்குஸ்தானத்தில் அமர்ந்துள்ளார். ஜூலை மாதம் முழுவதும் இவர் இங்கேயே சஞ்சரிக்க போகின்றார். இதனால் குடும்பத்தில் வருமானம் திருப்திகரமாக இருந்தாலும் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியமாகிறது. அதிகார தோரணையில் குடும்ப உறுப்பினர்களிடமோ அல்லது வெளி வட்டாரத்திலோ பேசும்பொழுது நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளப்படுவீர்கள். குடும்பத்தில் பிரச்சனை எழாமல் இருப்பதற்கு உங்கள் பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியமாகிறது. உங்கள் ராசிக்கு பாக்கிய ஸ்தானாதிபதியான குரு பகவான் உச்சம் பெற்று 4ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். உயர்கல்வி படிக்க விரும்பும் மேஷராசி மாணவர்களுக்கு நீங்கள் விரும்பும் துறையில் படிப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். வண்டி வாகன வசதி வாய்ப்புகள் ஏற்படும். ஜூலை மாதம் பிறந்து 4 நாட்களில் சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலிருந்து பஞ்சமஸ்தானம் எனும் 5ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாகிறார். 5ஆம் இடத்தில் கேது பகவானுடன் அவர் இணைய இருப்பதால் இம்மாதம் உங்கள் துணைவியாரின் வழியில் பிரச்சனைகளை சந்திப்பீர்கள். உங்களின் கணவன் அல்லது மனைவி மற்றும் கூட்டாளி நண்பர்கள் மூலம் கிடைக்க வேண்டியவை இம்மாதத்தில் தடைபடும். உடலின் மர்ம பகுதிகளில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். களத்திர சுகம் என்பது இம்மாதத்தில் குறைவாகவே கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 6ஆம் அதிபதியான புதன் பகவான் இம்மாதம் முழுவதும் வக்ரகதியில் சஞ்சரிப்பதால் எதிரிகளின் தொல்லை குறையும். மேஷராசிக்காரர்கள் இம்மாதத்தில் தந்தையின் உடல் நலத்தில் அதிக கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். செவ்வாய் பகவானின் 8ஆம் பார்வையையும் சனி பகவானின் 10வது பார்வையையும் உங்கள் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானம் பெறுவதால் தந்தையின் உடல் நலம் பாதிக்கக்கூடும். எனவே சிறிய பிரச்சனைகள் என்றாலும் அலட்சியப்படுத்தாமல் சரியான மருத்துவ ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 11ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் ராகு பகவானால் பொருளாதார வளர்ச்சியும் முன்னேற்றமும் லாபமும் இருந்து கொண்டே இருக்கும். தொழில் அல்லது வேலை செய்து கொண்டிருக்கும் மேஷராசி நேயர்களுக்கு இது ஒரு சிறப்பான மாதமாகும். உங்கள் தொழில் ஸ்தானத்தையும் தொழில் ஸ்தானாதிபதியான சனி பகவானையும் உச்சம் பெற்ற குரு பகவான் பார்வை செய்வதால் வேலை மற்றும் தொழிலில் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். சீரான முன்னேற்றத்தை பெறுவீர்கள். ஜூலை மாதம் 17ஆம் தேதி சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருந்து 4ஆம் இடமான கடகராசிக்கு பெயர்ச்சி ஆவார். அங்கு அவர் குரு பகவானுடன் இணைந்து உங்கள் தொழில் ஸ்தானத்தை நேரடியாக பார்வை செய்கிறார். இதனால் வேலை மற்றும் தொழிலில் நல்லதொரு முன்னேற்றத்தை இம்மாதத்தில் காண்பீர்கள். பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வோ உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் மேலதிகாரியின் ஆதரவு இம்மாதம் உங்களுக்கு கிடைக்கும். மேஷராசி நேயர்கள் தற்பொழுது 7.5 சனி காலகட்டத்தில் உள்ளீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். சுப விரயங்கள் இருந்து கொண்டே இருக்கும் அல்லது மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில், வேலை, கல்வி, தைரியம், லாபம் என அனைத்திலும் இம்மாதம் சிறப்பாக இருந்தாலும் பேச்சில் கவனமாக இருப்பதும் தந்தையின் உடல் நலத்தை சரியாக பார்த்து கொள்வதும் உங்கள் துணைவியாருக்கு பக்கபலமாக நீங்கள் இருக்க வேண்டியதும் இம்மாதத்தில் அவசியமாகிறது. ஆழ்மனதில் பல சஞ்சலங்களும் சந்தேகங்களும் ஏற்படும். குழந்தைகளிடம் அதிக கண்டிப்புடன் நடந்து கொள்ளாதீர்கள். கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தாதீர்கள். பிள்ளைகளால் சில பிரச்சனைகளும் செலவினங்களும் இம்மாதத்தில் ஏற்படுவது தவிர்க்க முடியாததாக இருக்கும். முறையான குலதெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடும் சங்கடங்கள் போக்கி சகல விதத்திலும் நன்மையை ஏற்படுத்தும். மேஷ ராசி நேயர்களே, இறைவனின் துணை என்றும் உங்களுக்கு இருக்கட்டும். நன்றி.